ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி பாஸ்கா காலத்தின் 3ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகளிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 26 முதல் 40 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்குச் செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலை நிலப்பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரச அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பிச் சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி, எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதியமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து எசையாவின் இறைவாக்கு நூலை படித்துக் கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கிச் சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடிச் சென்று அவர் எசேயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதைக் கேட்டு, நீர் வாசிப்பதன் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசிக்கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு: அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டதே. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியில் இருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். அவர்கள் பேசிக்கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்த ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு, அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறின உடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்துச் சென்று விட்டார். அமைச்சர் அதன் பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். செசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 44 முதல் 51 வரை. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது: என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூலில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கும் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தியின் தொடர்ச்சியாகவும் அந்நற்செய்தியின் 2ஆம் பாகமாகவும் கருதப்படுவது திருத்தூதர் பணி. இவ்விரண்டு நூல்களுக்கும் ஆசிரியர் லூக்காதாம் என்பது நமக்கு தெரியும். லூக்காவின் 2ஆம் நூல் திருத்தூதர் பணிகள் என்ற தலைப்பை பெற்றிருந்தாலும் அந்நூலில் 12 திருத்தூதர்களின் பணிகள் பற்றி நாம் அதிகம் வாசிப்பதில்லை. பேதுரு மற்றும் யோவான் ஆகியோர் இருவரது பணிகளை பற்றி மட்டுமே ஒரு சில பிரிவுகளில் நாம் வாசிக்கிறோம். இந்நூலின் அதிகமான பகுதி பவுல் மற்றும் பர்னபா ஆகியோரின் பணிகள் பற்றியும், மேலும் ஒரு சில பிரிவுகள் திருத்தொண்டர்களான ஸ்தேவான் மற்றும் பிலிப்பு ஆகியோரின் பணிகள் பற்றியும் பேசுகின்றன.
திருத்தூதர்கள் என்றால் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 மட்டுமல்ல, அவரின் நற்செய்தியை போதிக்கும் அனைவருமே திருத்தூதர்கள் தாம் என்கிற செய்தியை லூக்கா நமக்கு தருகிறார். பேதுருவின் பணியும் பவுலின் பணியும் எவ்வளவு தாக்கத்தை விளைவிக்கக்கூடியவையாக இருந்தனவோ அதே அளவிற்கு தாக்கத்தை விளைவிக்கக்கூடியவையாக இருந்தன திருத்தொண்டர்களின் பணிகள். ஸ்தேவான் தனது மறைசாட்சிய வாழ்வு வழியாக பவுலை திரு அவைக்கு பெற்றுத் தந்தார். அதேபோல பிலிப்பு உயர் பதவியில் இருந்த ஓர் அன்னகரை இயேசுவின்பால் வென்றெடுத்தார். அதுவே இன்றைய முதல் வாசகம். முதல் வாசகத்தை சுட்டிக்காட்டப்படக்கூடிய இந்த நிகழ்வு இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்திக்கலாம். கிறிஸ்துவின் மீதான நம் நம்பிக்கை நம்மில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. இங்கு நாம் சந்திக்கின்ற அரசு அலுவலர் உயர் பதவியில் இருந்தாலும் அவரது வாழ்வு ஒரு நிறைவற்ற ஒன்றாக இருந்திருக்கக்கூடும் என்பதை நம்மால் யூகிக்க முடிகின்றது. லூக்கா கொடுக்கும் 3 அடையாளங்கள் இதை உறுதிப்படுத்துகின்றன. முதலாவதாக, அந்த அன்னகர் ஒரு பாலை நிலப்பாதையில் பயணம் செய்தார். இது அவரது வாழ்வு மகிழ்ச்சியற்ற வறண்ட நிலமாக இருந்தது என்பதற்கான ஓர் அடையாளம். இரண்டாவதாக, அவர் ஓர் அலி. 3வது பாலினம் என்ற சமூக அந்தஸ்து கொடுக்கப்பட்டு ஏராளமான விழிப்புணர்வு பரப்பப்பட்டு வரும் இக்காலத்தில் கூட நம் சமூகம் இப்படிப்பட்டவர்களை எவ்வளவு இழிவாகவும் தரக்குறைவாகவும் பார்க்கிறது மற்றும் நடத்துகிறது என்பது நாம் அறிந்ததே. அப்படியானால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் சமூக நிலை என்னவாக இருந்திருக்க முடியும் என்பதை நம்மால் யூகிக்க முடிகிறது. மூன்றாவதாக, அவர் எசாயா இறைவாக்கு நூலில் துன்புறும் ஊழியன் பகுதியை வாசித்துக் கொண்டிருந்ததாக லூக்கா எழுதுகின்றார். ஒரு அறிஞர் இவ்வாறு சொல்லுகின்றார்: நீ எப்படிப்பட்ட புத்தகங்களை தேர்ந்தெடுக்கிறாய் என்று என்னிடம் சொல், நீ எப்படிப்பட்டவன் என்பதை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். விவிலியத்திலிருந்து துன்பத்தை பற்றிய பகுதியை வாசித்துக் கொண்டிருந்ததே அவரது வாழ்வு துன்பத்தால் நிரம்பிய வாழ்வாக இருந்தது என்பதற்கான இன்னும் ஓர் அடையாளம். இப்படிப்பட்ட மனிதர், இந்த அன்னகர், பிலிப்பின் இறைவாக்கு விளக்கத்தை கேட்டு அவர் கையால் திருமுழுக்கு பெற்ற பின்பு, அதாவது இயேசுவே இறைமகன் என்ற நம்பிக்கை கொண்ட பின்பு மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார் என்று லூக்கா எழுதுகின்றார். திருத்துதர் பணி 8:39. அன்பிற்குரியவர்களே, இயேசுவில் நாம் கொள்ளும் நம் நம்பிக்கை உண்மையானதாக இருக்கின்ற பொழுது நம் புறச்சூழ்நிலை அதிகம் மாறாமல் இருக்கலாம். ஆனால் நமது அகச்சூழ்நிலை அதிகமாகவே மாறிவிடுகிறது. இறைவன் என் சார்பாக, எனக்காக, என்னோடு இருக்கிறார் என்ற மனப்பக்குவமே அந்த அகச்சூழ்நிலை. இந்த நல்ல அகச்சூழ்நிலையை எத்தியோப்பிய அன்னகர் பெற்றுக்கொண்டதாலேயே திருமுழுக்கு பெற்ற பின்பு மகிழ்ச்சியோடு சென்றார். நாம் ஆலயத்திற்கு வந்து இறைவனை வழிபடுவதன் முதல் நோக்கம் நமது புறச்சூழல் மாற வேண்டும் என்பது அல்ல, மாறாக நமது அகச்சூழல் அதிகமாக மாற வேண்டும் என்பதே. நம் அகச்சூழல், அதாவது நமது எண்ணங்கள், மனப்பக்குவம், மனமுதிர்ச்சி ஆகியவை சரியானதாக இருக்கின்ற பொழுது எத்தகைய புறச்சூழலிலும் நம்மால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். எத்தகைய புறச்சூழலிலும் நல்ல மாற்றங்களை நம்மால் கொண்டு வர முடியும். வில்லியம் ஜேம்ஸ் என்பவர் ஒரு உளவியலாளர். அவர் தன்னுடைய புத்தகம் ஒன்றில் இவ்வாறு சொல்லுகின்றார்: 20ஆம் நூற்றாண்டின் மாபெரும் கண்டுபிடிப்பு என்னவெனில், ஒரு மனிதர் தன் எண்ணங்களை மாற்றுவதன் மூலம் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதை என்று சொல்லுகின்றார். இத்தகைய சரியான மாற்றத்தை நம்மில் கொண்டு வருவதே உண்மையான நம்பிக்கையினுடைய நோக்கம். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மீது நாங்கள் கொள்ளும் நம்பிக்கை எமது வாழ்வின் மகிழ்ச்சியை நாள்தோறும் உயர்த்துகின்ற உயிருள்ள நம்பிக்கையாக இருப்பதாக. ஆமேன். வழிகாட்டும் வார்த்தையே ஆண்டவரே, வாழ்வு தரும் உணவே இயேசுவே,
தேடி வரும் உள்ளங்களை நீ இழுக்கின்றாய். நித்திய ஜீவன் தரும் கருணையே. அறியாமை இருள் நீக்கி ஒளி தரும் தேவா, உன் சத்தம் கேட்கும் போது உள்ளம் திறக்குமே. தூய ஆவியால் வழி நடத்தி எடுத்துச் செல்லும் உன் சித்த